மேன்மர்களே, சாதுர்மாசியம் ஆன்மீக சொற்பொழிவில் இன்று கேன உபனிஷதம் விளக்கப்படுகின்றது. கேனேஷிதம் பத்ததி பிரேஷிதம் மனக கேன பிராணக் பிரசமக் பிரேத்தி யுக்தக கேனேஷிதாம் வாசமிமாம் வதந்தி சற்றுசூர்யம் கௌ தேவோ யுனக்தி. மனக, இந்த மனமானது பறவை போல மிக வேகமாக பறக்கிறதாம். அது எதனால் பறக்கிறது? அதை பறக்கச் செய்பவன் யார்? சக்ஷு ஸ்ரோத்திரம், இந்த கண் காது இவற்றை யார் தூண்டுகிறார்கள்? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் சக்ஷுஷ சக்ஷு, காதுக்கு காதாகவும் கண்ணுக்கு கண்ணாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தெரிந்து கொண்டவன் பிரேத்த அமிர்தா பவந்தி, பிறவாத பேரின் நிலையை அடைகிறார்கள் என்று உபநிஷதம் கூறுகின்றது. அதாவது நம் கண்ணால் பறவை மனம் வேலை செய்கிறது, ஆனால் அதை தூண்டுபவன் யார்? ஒரு பறவை பறக்கிறது என்றால் அதற்கு ஒரு சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தி எது? விமானம் பறக்கிறது என்றால் அதற்கு அதை ஓட்டுபவன் பைலட் ஒருவன் இருக்க வேண்டும். கார் ஓடுகிறது என்றால் அதை ஓட்டுவர் டிரைவர் ஒருத்தர் இருக்கணும். அந்த மாதிரி இந்த மனம் சராசரி காலம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. இதை இயக்குபவன் யார்? அதே போல் கண் பார்க்கின்றது, அந்த கண்ணை பார்க்க செய்பவன் யார்? அதை பார்ப்பவன் யார்? அதாவது இப்போ லென்ஸு சரியில்லைனாக்கா அந்த கண் பார்க்க மாட்டேங்குது. இந்த லென்ஸை கொண்டு வந்து புதுசாக பொருத்தினோடனே, ஃபாரின் லென்ஸு பொருத்தினோடனே அருமையாக பார்வை தெரியுது. அப்போ இந்த கண் ஏற்கனவே ஏன் பார்வை தெரியல? இந்த லென்ஸு ஏற்கனவே ஒரு லென்ஸு இருந்துட்டு தானே இருந்தது. இந்த லென்ஸுங்கிறது ஒரு ஜடப்பொருள். அது நான் பார்க்குறேங்கிற உணர்வு அதுக்கு ஏற்படாது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது, நான் பார்க்குறேன், எனக்கு கண் தெரியுது அப்படின்னு ஒன்று உணர்றது இல்லையா? அது யார்? கண்ணுக்கு கண்ணாக இருப்பது, அதான் நான் பார்க்கிறேன் என்று உணர்பவன் யார்? அதே போல் காது சரியாக கேட்கலன்னா காது மிஷின் வச்சுக்கிறாங்க. அப்போ காது கேட்க ஆரம்பிக்குது, நான் கேட்குறேன் அப்படின்னு உணர்றது யார்? அதே போல் குழந்தை முதல் பிராணன் மூச்சை கற்றுக் கொடுப்பவன் யார்? மூச்சோட கற்றுக் கொடுப்பவன் யார்? குழந்தை வயதுக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு தொப்புள் கொடி வழியாக தான் மூச்சு போகும். அது வெளியே வந்த உடனே அந்த தொப்புள் கொடி அருந்து போன உடனே அதுக்கு மூச்சு விட தெரியாது. வா 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 வான்னு காயால் கத்தும். அப்புறம்தான் மூக்கால் மூச்சு விடும். அந்த முதல் அந்த வாயை திறந்து மூச்சு விடணும்னு சொல்லி கொடுக்கறது யார்? முதல் அதுக்கு பிரதம பிரயத்தியுக்தக, பிராணம் பிரதமம் பிரயத்தியுக்தக, இந்த மூச்சை முதல் கொடுப்பவன் யார்? இந்த உதர விதானத்தின் மூலமாக தான் குழந்தை மூச்சு விடும். குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது பாருங்கள், நிதானமாக வயத்தால் அப்படி மூச்சு விடும். நம்ம மூக்கால் மூச்சு விடணும், அதுதான் தப்பு. வயத்தால் முதல் விதானத்தை நன்றாக சுருக்கி நன்றாக விரித்து மூச்சு விட்டோம்னாலே போகிறோம், 100 வயசு தாராளமாக வாழலாம். அதனால் இந்த மூச்சை கட்டுப்படுத்துவன் யார்? அது ஒரு ஆத்மா, அது நான் இருக்கிறேன். அந்த ஆத்மா என்பதை பற்றி தெரிந்து கொண்டால் அவன் பிறவாத பேரின்மையை அடைகிறான் என்று யோகசனம் கூறுகிறது. அது எப்படியா? எல்லாரும் தான் நான் சாப்பிட்றேன், நான் தூக்குறேன், நான் போகிறேன், நான் நடக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் தான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் நான்கிற உணர்வு இருக்கத்தான் செய்யுது. உயர்னு ஒன்று இருக்குன்னு எல்லோரும் தான் ஒத்துக்கிறாங்க. அப்போது எல்லாருக்கும் எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்கு தான் மகா வாக்கியம். கேள்வி அந்த இடத்துல வரும்போது இந்த மகா வாக்கியம், வேதாந்தத்தினுடைய சாரமான மகா வாக்கியம் தான் அதுக்கு பதில். அகம் ஆத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி தத்தமசி, நான் கடவுள். அந்த சோகம் பாவனை அங்கே கொண்டு வரும். நான் கடவுளுடைய அம்சம், நான் கடவுளுடைய தோற்றம், நான் மட்டுமல்ல இந்த அகில உலகமும் எல்லா உலகங்களும் என்பதை உணர்ந்து ஞாபகப்படுத்தி கொண்டு யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாது. நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். அப்பொழுது அதை நாம் எப்பொழுதும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சோகம்பாவம் என்று சொல்வார். சோகம்பாவேன பூஜை ஏற்று என்று அந்த அவனை நான், நானே அவன் அப்படிங்கிற பாவனை இருக்க வேண்டும். அப்படி நாம் பாவனை செய்து கொண்டு நம்முடைய காரியங்களை சராசரி காலமாக நம்ம தியானம் செய்யும்போது இந்த தியானம் செஞ்சு அகம் பிரம்மாஸ்மி சொல்லிக்கிட்டே நம்ம கார் ஓட்டலாம், சொல்லிக்கிட்டே நம்ம வேலை செய்யலாம். எப்பொழுதும் நம்முடைய கவனம் தான் தியானம். கவனமாக எல்லா வேலையும் செய்ய முடியும். எந்த வேலையும் வெற்றிகரமாக நம்மால் செய்ய முடியும். எனவே நாம் அவ்வாறு சதாசர்வ காலமும் நம்ம இறைவனுடைய இறை தியானத்தில் இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரத்தை சொல்லிக்கலாம், தவறு இல்லை. அவருக்கு எல்லா மந்திரமும் அவருக்கு தெரியும், தன்னைத்தான் சொல்கிறாங்கங்கிறது பரமாத்மாவுக்கு தெரியும். அதனால் சராசர காலம் எப்போதும் பகவத் சிந்தனை இருக்க வேண்டும். நம்முடைய கவனம் இருக்க வேண்டும், செய்யும் வேலையில் கவனம் இருக்க வேண்டும். அவனே நான், நானே அவன் என்ற இந்த சோகம் பாவனை இருக்க வேண்டும். அவ்வாறு
செய்து வந்தோமையானால் நமக்கு கட்டாயம் பிராத பேரின்மை நிலை கிடைக்கும். அவ்வாறு தான் அதைத்தான் வேதாந்தம் கூறுகின்றது, உபநிஷதங்கள் கூறுகின்றன. முக்கியமாக சிறப்பாக இந்த கேனோபநிஷதம் கூறுகின்றது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லி நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.